விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 896வது பக்கம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17வது அதிகாரத்துல 7, 8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அங்க சொல்லி முடிக்கிற 7, 8, 9 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி படிக்கிறார். 9வது சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் சொல்லுது, இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் இதெல்லாம் விட திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருதயத்தை பக்குவப்படுத்தணும்னு சொன்னா நாம வசனத்தை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இது திருக்குள்ள இருதயம் சீர்பட வேண்டும் என்றால் தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும், உங்கள் சிந்தையில் வைத்து யோசிக்க வேண்டும். ஒரு தீர்க்கமான வார்த்தையை விசுவாசித்து யோசிக்கணும். ஆண்டவரே, இது எப்படி நிறைவேற போகிறது? பள்ளிகளை கேட்டு பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லிக் கொடுப்பாரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நிச்சயமா நிறைவேற போகுது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற யாவருடைய வாழ்க்கையும் ஆமென், அவங்க வாழ்க்கையில எல்லாம் வந்து வாய்க்கட்டும். அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி இரவும் பகலும் உங்க வசனத்துல தியானமா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வேதத்திலே தியானமா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வேதங்களை சேதமின்றி காக்கட்டும், ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அதற்காக நான் நன்றி சொல்லுவேன். அழிந்து போகாத வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள் ஒவ்வொரு நாளும் எங்கள் செவி வழி நுழைகிறது, எங்கள் கண்கள் வழி நுழைகிறது, எங்கள் சிந்தையில் அது உருவாக்கப்படட்டும். அது எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனம் எங்களை உருவாக்க, புடமிட, ஆண்டவரே உடைக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் நசரேயன் திருச்சபையிலுக்கிற யாவரும் வசனத்தை தியானிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். 7 மணிக்கு சரியா நமக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனை துவங்கும். எல்லாரும் அதில் கலந்து கொண்டதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, பிரைஸ் காட்.